நைட்டு வந்து தண்ணி உடம்புலேருந்து நீர் வெளியாக ஆரம்பிச்சிது. நைட்டு வந்து ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சிருச்சு. சரி ஓகே, எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் இருந்தாங்க. சரி, அவர் வந்ததுக்கப்புறம் குழந்தை அது அவர் இருக்கும்போது அந்த குழந்தை பெற்றெடுக்கணுன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. பையன் நான் சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வலியாக இருந்தது. ஆனால் வலி இருந்தது, ரொம்ப வலியாக இருந்தது. சொல்லிட்டு இருந்த பையன்ட்ட, தங்க அம்மாவில் முடியல, சீக்கிரம் வெளியில் வந்துடுங்க, அம்மா முடியல தங்க சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் நல்ல பிள்ளை இல்லையா அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அவன் அதை கேட்டு 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 நல்லாவே சப்போர்ட் பண்ணேன். நான் அதை ஃபீல் பண்ணேன். அந்த குழந்தை வெளியில் வர தருணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல, அனுபவத்து மூலியமாக தான் சொல்ல முடியுது. அது ஒரு சுகமாக இருந்தது. இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்காதா, இன்னொரு தடவை வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷம் எனக்கு தோணுது. ஐயோ, இன்னும் 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷம் தோணுது. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்குது, இன்னும் ஒரு 5 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் இயல்பில் தானாகவே நடக்கும். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஆனால் ஒரு ஸ்பெஷலான நிகழ்வு. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோசப், இது என் மனைவி ஜாய். நாங்கள் இருப்புக்குறிச்சி கிராமம், விருத்தாச்சலம் தாலுக்கா, கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு 2021 திருமணமாச்சு. திருமணமாகி முதல் 2 வருடம் குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தது. நாங்கள் அக்குப்ரெஷர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் தெரிய வந்தது அதுக்கான சூழல் வந்து உடம்புல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டு இருந்தது. உடல் பலப்படுத்துகிற ப்ராசஸில் போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து 2023 தான் இவங்க கருத்தரிச்சாங்க. அந்த அனுபவத்தை இவங்களே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆர்வலர்கள் இருக்கீங்க அப்படின்றது. என்னோடய அனுபவம் என்னென்னா, பொறுமையாக இருக்கணும். அதை குழந்தை நமக்கு கிடச்சிருக்குன்றது கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வரோம். அப்படின்றப்போ நம்ம கருவுட்ருக்கோம் அப்படின்றப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணணும். நான் வந்து கருவாக இருக்கேன், எனக்கு வந்து குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்ற நான் பேச ஆரம்பித்தேன். என் குழந்தைகிட்ட அப்பா அம்மா எல்லார்ட்டையுமே வந்து குழந்தைங்க பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு ஏதாவது உடம்புல ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா, அம்மாவுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். எதுவுமே நான் ஹாஸ்பிட்டலு எங்கேயும் போகவே இல்லை. வீட்டிலே எப்படி நான் இன்னைய தேதி இருக்கணும் அன்றைக்கி அப்படி தான் இருந்தேன். மற்றபடி இதுக்காக இதை சாப்பிட்ணும் அப்படின்றதில் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடோ அதுதான் எனக்குமே, வேறு எந்த இதுவுமே கிடையாது. பையன் வந்து நாங்கள் ஹரியானா போயிருந்தோம். போனப்போ டெய்லி நாங்கள் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. எங்களுக்கு அந்த கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 1 மாதம் 20 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். வளைகாப்பு வச்சாங்க. வளைகாப்பு வச்சு 1 மாதம் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தா 12 நாளே குழந்தை பிறந்துட்டான். நைட்டு வந்து தண்ணி உடம்புலேருந்து நீர் வெளியாக ஆரம்பிச்சிது. எனக்கு தெரியல. நான் அன்றைய தேதிக்கு வந்து நீர் காய்கள் சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக ஜூஸு நீர் காய்கள்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட புரிதலுக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி உடம்புல வச்சு நீர் வெளியாகுது போல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் லாஸ்ட்டாக மோஷன் போனேன். ஒரு 7:30 மணி போல் நேற்று நைட் நான் மோஷன் போகிறப்ப என் கண் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. மற்ற நாளை போகிறத விட அன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். நான் மோஷன் போனால் கண்ணும் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. என்னோட ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. சரி, நாள் இன்னும் இருக்குது, நம்ம வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ரிலாக்ஸாக இருந்தேன். நைட்டு வந்து ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாமே நனைஞ்சிருச்சு. காலைல 3 மணிக்கு பார்க்குறேன், வலி லைட்டாக இருந்தது, ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் தான் வலி லைட்டாக ஆரம்பிச்சுது. சரி ஓகே, எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் இருந்தாங்க. சரி, அவர் வந்ததுக்கப்புறம் குழந்தை அவர் இருக்கும்போது அந்த குழந்தை பெற்றெடுக்கணுன்ற ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனால் அந்த வலியை பொறுத்துக்கிட்டேன். பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா வந்துடுவாங்க தங்க, அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இருந்தாலும் என்னால் வந்து ஒரு மணிக்கு மேலே வலியை தாங்க முடியல. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நான் ஹாஸ்பிட்டல் இட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களால வலியை வந்து பொண்ணு இல்லையா, அதனால் அவங்களே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் தான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். வலி தன்னால் வந்துடுச்சு. பையன்ட்டு நான் சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வலியாக இருந்தது. ஆனால் வலி இருந்தது, ரொம்ப வலியாக இருந்தது. சொல்லிகிட்டு இருந்தேன் பையன்ட்ட, தங்க அம்மாவில் முடியல, சீக்கிரம் வெளியில் வந்துடுங்க, அம்மா முடியல தங்க, சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் நல்ல பிள்ளை இல்லையா அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். அவன் அதை கேட்டு 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 நல்லாவே சப்போர்ட் பண்ணேன். நான் அதை ஃபீல் பண்ணேன். குழந்தை வெளில வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் நல்லா ஒரு எனர்ஜியாக, ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜியாகவே இருந்தான். நல்லா விழித்து பார்த்துட்டு அந்த குழந்தை வெளியில் வர தருணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப, அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல, அனுபவத்து மூலியம் தான் சொல்ல முடியுது. எங்கள் வீட்டில் இல்லைங்க, அந்த வலி, அந்த குழந்தைய பார்த்தோன்னா வலி இல்லை, அந்த குழந்தை வெளியில் வர நேரம் அது ஒரு சுகமாக இருந்தது. இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்காதா, இன்னொரு தடவை வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷம் எனக்கு தோணுது. ஐயோ, இன்னும் 10 குழந்தை கூட பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷம் தோணுது. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்குது, இன்னும் ஒரு 5 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாருமே கூட கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க தான் கூட இருந்து பார்த்தாங்களே ஃபுல்லாக. எங்கள் வீட்டாரும் கூட இல்லை, அண்ணன் தான் கூடவே இருந்தாங்க. வலி வரும்போதில் என் அண்ணன் கை தான் பிடிச்சிக்கிட்டேன் ஃபுல்லாகவே. அவங்க தான் கூட ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீங்களும் இதில் ஃபுல்லாக வந்து ஈடுபாடோடு இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி இதை வந்து எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்டிலே எல்லாத்தையுமே பண்ணிக்கலான்றத ஒரு இயல்பு நிலைக்கு உங்களை நீங்களோ இல்லை நம்மளா மாற்றிக்கலாம். நன்றி. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கணவன் மனைவி 2 பேரும் இதில் உடன்பாடோடு இருக்கீங்க அப்படின்னா, கணவன் வந்து நீங்கள் ஒய்ஃபுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள், குழந்தைங்க கூட பேசுங்க. வயிற்றில் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி பேசிப்பீங்களோ அதே மாதிரி குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதும் பேசுங்க. காலையில் பேசுங்க, நைட்டில் தூங்கும் பொழுது பாட்டு பாடுங்க, எல்லாமே பண்ணுவோம் நாங்கள். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் இயல்பில் தானாகவே நடக்கும். இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், ஆனால் ஒரு ஸ்பெஷலான நிகழ்வு. பொறுமையாக இருந்தீங்கன்னா இது நடக்கும். நன்றி.